நிகழ்வுகள். புதுநகரில் கழிவுநீர் வாய்க்காலை சுத்தம் செய்ய வேண்டும் என கோரி அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் இரவு அடுப்புகளை பற்ற வைத்து சமைக்க நகராட்சி தடை விதித்தது. மேலும் அப்பகுதியில் அரசு சார்பில் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இரவு 9 மணிக்கு அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும், புதிய பைப்லைன் புதைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு நபருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் அளவிற்கு இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தொகுதி எம்எல்ஏ சிவசங்கர் பொதுமக்களுடன் இணைந்து சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு இரவு உணவு வழங்கியது. ஆனால் நாளை பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு எந்த ஏற்பாடும் செய்ய முடியவில்லை. காலை பள்ளி செல்பவர்கள் குளிக்க வேண்டும், வீட்டில் இருப்பவர்கள் கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும். இதற்கு அந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மறியலில் ஈடுபட்ட மக்கள் கேட்டனர். 2 மணி நேரமாக போராட்டம் நீடித்த நிலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பொதுப்பணித்துறையின் உதவி பொறியாளர் முகவரி அங்கு வந்து மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தற்காலிகமாக மக்களுக்கு சிகிச்சை அளிக்க 1 வாரத்திற்கு ஆம்புலன்ஸ் நிறுத்தப்படும், நடமாடும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தரப்படும், 4 நாட்களுக்கு பிறகு அனைத்து பைப்லைன்களும் சுத்தம் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். புதுநகருக்குள்ள சென்னை லைனை கொடுத்துட்டாங்க. ஒரே நாட்டம் வீட்டு உள்ள இருக்க முடியல, சமைக்க முடியல, குடிக்க முடியல, தங்க முடியல, தூங்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. அம்மா நாட்டம் குடிநீர் சுத்தமா சரியில்லை. அது அப்படியே செப்டி டேங்க் தண்ணி நாத்தம் அடிக்குது. எங்களுக்கு தெருவெல்லாம் வந்து போஸ்ட் கம்பல் சரி கிடையாது, எல்லாம் சாஞ்சி விழுது. நாங்க காலத்துக்கு உயிர் பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? எங்களுக்கு பாதுகாப்பே இல்ல. இதுக்கு என்ன நடவடிக்கை? எங்களுக்கு செப்டி டேங்க் தேவையே கிடையாது. நாங்க எப்போதும் காவாய்க்கால் தண்ணி அனுப்புற மாதிரி அனுப்புறோம். எங்களுக்கு அந்த செப்டி டேங்க உடச்சி நிறவணும். எங்க ஊரு உள்ள வரக்கூடாது, இல்லன்னா வேற எந்த வழியினா எடுத்துட்டு போங்க. எங்களுக்கு தண்ணி தேவையே கிடையாது. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எங்களுக்காக நீங்க பாதுகாப்பு எங்களுக்கு உள்ள போக முடியல. ஒரே நாட்டம் நாடு உள்ள எங்களுக்கு உயிர் பயம் வந்துருச்சு. உள்ள போன செத்துருவானு. குடிநீர் சுத்தமா சரியில்லை. செப்டி டேங்க் தண்ணி எங்களுக்கு உள்ள போக முடியல சார். வெளியவே கிடக்குறோம் சார். சாப்பாடு எல்லா அரசியல்வாதியும் கொடுத்தாங்க, அரசியல் இருக்கிறவங்களும் கொடுத்தாங்க, இல்லாதவங்களும் கொடுத்தாங்க. எங்களுக்கு சாப்பாடு, டீ, காப்பி எல்லாம் வந்துச்சு. பாத்ரூமுக்கு போகாதான் இருக்கிறோம். நாங்க காலையில பாத்ரூமுக்கு போல ஒரு நாளைக்கு 600 ml ஊசி குத்துறேன், மாத்திரை 3 வேலை போறேன். நான் இன்னும் வரைக்கும் பாத்ரூம் போனேன். உள்ள போனா எங்களுக்கு பயமா இருக்குது. ஒரே நாத்தம் அடிக்குது சார். எப்படி சார் நாங்க வாழ முடியும்? நாங்கன்னா மனுஷ ஜென்மமா இல்ல வாழ வச்ச குரங்கா? சொல்லுங்க நீங்களே. நாங்க குரங்கா மாத்துக்கு தாவறதுக்கு? நாங்களும் மனுஷன் தானே. இன்னைக்கு ஊருக்கு வந்தாங்க, ஒரு ஆளுக்கு 20 லட்சம், உனக்கு 20 லட்சம், உனக்கு 30 லட்சம். நீ எவ்வளவு வேணாலும் கொடுத்துட்டு போ. அடுத்தது எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? நான் இப்ப செத்துட்டுனா எனக்கு 20 லட்சத்தை கொடுத்து என் பொண்ணு தாய் கட்டுங்களா? நான் என் 2 பிள்ளைங்க இருக்குது, குடும்பம் இருக்குது, புதுநகர் மக்கள் இருக்கிறாங்க, கிழமை வயசானவங்க, எல்லாரும் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? அத சொல்லுங்க. என் பேர் மாலிதா சார். காலைல வந்துட்டு போயிட்டாரு. காலைல வந்து என்ன சொன்னாரு? அப்படியே போன எடுத்துட்டு வந்து நான் 10 லட்சம் எடுத்து கொடுத்தறேன், போன எடுத்துட்டு வந்துமா வர வாய்ப்பே கிடையாது சார். அப்ப சரியில்லை. எங்க கேட்டாக்கா இந்த ஆட்சியே சரியில்லை சார். செப்டிங்க தூக்கணும், அவ்வளவுதான். அது தூக்கினாதான் நாங்க நல்லா இருப்போம். உள்ள குடிக்கிற வச்சுக்கிட்டு இதே சிஎம் விட்டு அந்த மாதிரி நடந்தாங்க அவர் விடுவாரா? சொல்லுங்க, அவர் விடுவாரா? அவரே காலையில இருந்து நாங்க பாத்ரூம் போல ஒரு பொட்டு எடுத்து வந்து தெருக்கு ஒரு பொட்டு போட்டானா வீட்டு உள்ள இருக்கவே கூடாதுன்னாங்க. வீட்டு உள்ள நாங்க இல்ல, பாத்ரூம் எப்படி போக முடியும்? வாங்க, நாங்க எல்லாரும் வெளியே வந்துட்டோம். இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நாங்க சாப்பாடு கூட இல்ல. சாப்பாடு போட்டாங்க, எதுக்கு அந்த சாப்பாடு? நாட்டத்துல எங்களால சாப்பிட கூட முடியல. சாப்பாட்டை வாங்கி வீட்டு உள்ள போட்டு நாங்க வெளியில உட்காந்துக்கிறோம். நாங்க எல்லாம் சுகர் பேஷண்ட். தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை
முதலியார்பேட்டையில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நல சங்கம் பெயர் பலகை மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொழில்பேட்டை பகுதியில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசி சாலை தொழிலாளர்கள் நல சங்கம் பெயர் பலகை மற்றும் கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் NRTUC மாநில தலைவர் சதா குமணன் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார். சட்ட ஆலோசகர் ஸ்ரீதர் தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் மணிகண்டன் தலைமை தாங்கிட சங்க துணை செயலாளர் ராஜாமணி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக பாண்லே NRTUC தொழிற்சங்க நிர்வாகிகள், மேலிட பொறுப்பாளர் பார்த்திபராஜா, தலைவர் ஆனந்தவேலு, துணைத் தலைவர் அருணகிரி, வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள், தலைவர் ராமமூர்த்தி, செயலாளர் அருணாச்சலம், பொருளாளர் சுந்தரமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் விழா அமைப்பாளர்கள் துணைத் தலைவர் பிரபு, பொது செயலாளர் சரவணன், அமைப்பு செயலாளர் சன்னியாசியப்பன் மற்றும் செயற்குழு உறுப்பினர் ஆதிலட்சுமி, உறுப்பினர்கள் விஜயலட்சுமி, சரிதா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இறுதியில் சங்க பொருளாளர் முனியப்பன் நன்றியுரை கூறினார். முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வந்த மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் இனிப்புகள் மற்றும் பூங்கொத்துகள் கொடுத்து வரவேற்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து மாணவிகள் பள்ளிக்கு வரும் முதல் நாளான இன்று அவர்களை வரவேற்கும் விதமாக புது வகுப்பு புகு விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பள்ளி முதல்வர் திருமதி எழில் கல்பனா அவர்கள் மாணவிகளை வரவேற்று கல்வி ஆண்டு தொடக்கத்தில் மாணவிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் மற்றும் சுய ஒழுக்கம் ஆகியவற்றை மையப்படுத்தி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் அனைத்து வகுப்பு மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் பூக்கள் வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். என் பேர் ஷர்மிளா பானு. நாங்கள் திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறோம். 6th ஜூன் அப்போ ஸ்கூல் ரீஓப்பன்ன்னு சொன்னாங்க. பட் ஹீட் காரணமால் லீவ் விட்டது எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் டே ரொம்ப எக்ஸைட்டடாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்க கொஞ்சம் ஹாப்பியாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட், ஸோ லாஸ்ட் இயர். ஸோ நாங்கள் இதை ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான மூடில் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அட்டென்ட் பண்ண வந்திருக்கோம். மற்றவங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என் பேர் ஸ்ரீ பரமேஸ்வரி. நான் திருவள்ளூர் கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிருக்கு. சீக்கிரமாக வச்சுருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்கு. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்காகவே வந்தோம். அது புதுச்சேரி விஸ்வநாதர் நகரில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை விஸ்வநாதன் நகர் திருவள்ளுவர் வீதியில் புதியதாக அமைக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜை, 4ஆம் கால யாக சாலை உட்பட பல்வேறு பூஜைகள் நடைபெற்ற பின்பு 6ஆம் நாள் காலை பூஜையை தொடர்ந்து பூர்ணாகுதி மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024 நடைபெற்ற உயர்நிலை மற்றும் மேல்நிலை பிரிவுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி இந்திரா நகரில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மார்ச் மாதம் 2024 நடைபெற்ற உயர்நிலை மற்றும் மேல்நிலை பிரிவுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவி நந்தினி, மாணவர் ஹரீஸ்வர், மாணவர் ஆகாஷ், மேல்நிலைப் பள்ளி அளவில் மாணவர் மணிகண்டன், மாணவர் பால விக்னேஷ், மாணவர் மதன் மோகன் ஆகியோரை பாராட்டி கை கடிகாரம் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இவ்விழாவில் பள்ளியின் பொறுப்பு ஆசிரியை திருமதி மணிமொழி வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் தலைமை உரை ஆற்றினார். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். மேலும் மாணவர்களுக்கு மாணவர் பயிற்சி ஏடுகளையும் பள்ளி சீருடைகளையும் வழங்கி சிறப்பித்தனர். மேலும் இந்த விழாவில் பெற்றோர் சங்க தலைவர் RKR ஏழுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக கணித விரிவுரையாளர் மதிவாணன் நன்றி உரை வழங்கினார். விழா ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அலுவலக ஊழியர்களும் செய்திருந்தனர். ஐந்து நாள் கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் பாமக மாநில அமைப்பாளர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் பள்ளி மைதானத்தில் கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம் 1.5 மாதங்களாக நடைபெற்றது. இன்று அதன் நிறைவு விழாவில் புதுச்சேரி மாநில பாமக அமைப்பாளர் கணபதி அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துரை வழங்கி டி-ஷர்ட் வழங்கினார்கள். மேலும் பல்வேறு மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள். அப்பொழுது மாநில அமைப்பாளர் பேசியதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் கிராம பகுதியில் நம்முடைய மாணவர்கள் அதிக அளவில் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு மாணவ சமுதாயமும் பெரியவர்களும் இளைஞர்களும் செல்போனில் மூழ்கி இருக்கும் சூழலில் இதுபோன்ற ஆரோக்கியமான விளையாட்டுகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டால் நாம் தம்முடைய மனமும் உடலும் சிந்தனைகளும் செயலாற்றும் சுறுசுறுப்போடும் இருக்கும். ஆகவே இந்த 45 நாள் கோடைகால பயிற்சி முகாம் சிறப்பாக பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பயிற்சி முகாம் இந்த 45 நாட்களோடு நிறைவு பெறக்கூடாது. தினம்தோறும் மாலையிலே பயிற்சி பெற்று ஒலிம்பிக் பதக்கம் வெல்லுகின்ற வகையிலே புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் வெற்றி அமைய வேண்டும். உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று வாழ்த்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவில் ஹாக்கி பயிற்சி ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன், சீனியர் வீரர் புவியரசன் மற்றும் நிர்வாகிகள், மாநில இளைஞர் சங்க செயலாளர் சேதுபதி, மாநில உழவர் பேரியக்க செயலாளர் மணிபாலன், வன்னியர் சங்க மாநில பொறுப்பாளர் மணிரத்னம், பாட்டாளி மாணவர் சங்க நிர்வாகி ரோஹித், தொகுதி இளைஞர் சங்க துணை செயலாளர் ஜேம்ஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தாவீதுப்பேட்டை காமராஜர் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தாவீதுப்பேட்டை காமராஜர் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கும் விழா 12/6/2024 புதன்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது.
இவ்விழாவில் திமுக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்களை வழங்கினார். இவ்விழாவிற்கு பொறுப்பு ஆசிரியை வசுதா தலைமை தாங்கினார். ஆசிரியர் ஆனந்தராஜ் வரவேற்புரை வழங்கினார். ஆசிரியை செல்வி அவர்கள் விழாவை தொகுத்து வழங்கினார். முடிவில் ஆசிரியை கனகலட்சுமி நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவில் பெரும்பாலான பெற்றோர்கள், தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மீனவர் அணி விநாயகம், கிளை செயலாளர்கள் சந்துரு, செல்வம், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளியில் 2024-25 கல்வி ஆண்டிற்கான தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கு பெற்று மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் பாட புத்தகங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டிக்கு அருகில் உள்ள களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி, செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி, சோரப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் வம்புப்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் 2024 மற்றும் 25 கல்வி ஆண்டிற்கான தொடக்க விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இவ்விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் வாழ்த்துரை வழங்கினார். சட்டமன்றர் தனது சிறப்புரையில் மாணவர்கள் அனைவரும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும், உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து நலன்களையும் நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்றும், இவ்விழாவின் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான பாட புத்தகங்கள், சீருடைகள், கல்வி ஊக்கத்தொகைக்கான ரசீதுகள் மற்றும் தேசிய அளவில் சென்று விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் ஆகியவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு 21 நபர்களுக்கு ரூபாய் 10,000 வீதம் 21 மாணவர்களுக்கு 2,10,000 வழங்கினார். இவ்விழாவில் திருபுவனை காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊக்க உரையை நிகழ்த்தினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் நன்றி உரையை ஆற்றினார். இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோருடன் மாணவர்களும் இணைந்து சிறப்பித்தனர். இறுதியாக மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இனிப்புகளை வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவினை பள்ளி ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். அருகே தமிழக பகுதியான வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், முதல் கால யாக பூஜை,
நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, தீப ஆராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து இன்று காலை 4ஆம் கால யாக பூஜை, ரக்ஷபந்தனம், நாடி சந்தானம், மகா பூர்ணாகுதி, கலச புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் வாழப்பட்டாம்பாளையம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சண்முகா நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஏழுமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சண்முகா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் கலச ஸ்தாபனம் செய்து கணபதி பூஜை, நவக்கிரக பூஜை, வாஸ்து சாந்தி உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து கலச அபிஷேகம் செய்து பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய திருப்பணிக்காக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது சொந்த நிதியிலிருந்து திருப்பணிக்காக நிதி உதவியை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கிராம பொதுமக்கள், ஆலய நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒவ்வொருத்தரா கூட சாதிங்க. மேஸ்திரி வாங்கி வைங்க. சனிமுல வைங்க. வடகிழக்குல வாங்கிங்க மேஸ்திரி வாங்கி வைங்க. மேஸ்திரி வாங்கி வைங்க. அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் துவக்க நாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் மாணவிகளுக்கு சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் 2024-25 கல்வி ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் துவக்க நாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். மேலும் இப்பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவி ஹாசினி மாநில அளவில் நடைபெற்ற பளு தூக்கும் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். மேலும் 7ஆம் வகுப்பு மாணவி சுலேகா உயரம் தாண்டுதல் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். இவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொன்னாடை போர்த்தி பரிசுகளை வழங்கி மேலும் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயராணி தலைமை தாங்கினார். மேலும் இனி வெற்றிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் இணைந்து செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.